சுதந்திரம் என்ற பெயரில் குழந்தைகளின் ஆபாச படங்களை அனுமதிக்க முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஆபாச வலைத்தளங்களை முடக்குவது தொடர்பாக பொதுநல அமைப்புகளுடன் மத்திய அரசு கலந்தாலோசிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. ஆபாச இணையதளங்களை முடக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, சிவகார்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆபாச இணையதளங்கள் அனைத்தையும் முடக்குவது இயலாத காரியம் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் குழந்தைகள் ஆபாச இணையதளங்களை முடக்குவதில் மத்திய அரசு கவனம் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது இடத்தில் வைத்து ஆபாச படங்கள் பார்ப்பது தவறா, அதற்கு என்ன தண்டனைகள் என மத்திய அரசு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் சுதந்திரம் என்ற பெயரில் குழந்தைகளை கொண்டு தயாரிக்கப்படும் ஆபாச படங்களை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். பொதுநல அமைப்புகளிடம் இது தொடர்பாக கருத்துக்களை கேட்டு ஆபாச இணையதளங்களை முடக்குவது பற்றி மத்திய அரசு முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வழக்கு விசாரணை மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.